ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷாஸ் vlogs. மதுரைனாலே விருந்துக்கு பேர் போன ஊர். விருந்துனாலே கறி இல்லாத விருந்தே இல்லைந்தாங்க சொல்லணும். அப்படி ஒரு மதுரை ஸ்பெஷல் மட்டன் எண்ணெய் சுக்கா ரெசிபி எப்படி பண்ணுறதாங்க இந்த vlogல பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு இன்னொரு பேர் கூட இருக்குதுங்க, நெய் சுக்கான்னு கூட சொல்லலாம். மதுரைன்னு எடுத்துக்கிட்டா மட்டன் சுக்கா இல்லாத விருந்தே இல்லைங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம போன்லெஸ் மட்டன் எடுத்துக்கோங்க. 1 கிலோ எலும்பில்லாத மட்டன் எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அடுப்பில் வச்சு பண்ணிடாதீங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், அப்புறம் 1 கப் நல்லெண்ணெய், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா மட்டனில் நல்லா கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லைங்க, கடலெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெயை விட நல்லெண்ணெயில் ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதனால தான் நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சியை இதோடு சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், மட்டன் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லைங்க, டைரெக்டாக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். இதை ஃபஸ்ட்டு ஒரு 25% மட்டனை எண்ணெயிலே நல்லா வேக விட்டுருங்க. அடுப்பை சிம்லேயே வச்சு மட்டன் நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. மட்டன் ஒரு 25% லைட்டாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். மட்டன்லேருந்து எண்ணெய் லைட்டாக திரிஞ்சிருக்கு. இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு நான் மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதுவே போதுமானது தான். மட்டனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 hour கழித்து பார்க்கலாம். A few moments later. இப்போ பாருங்கள், மட்டன் எண்ணெயில் நல்லா கோட்டாகி மட்டன் நல்லா சுருங்கி வந்திருக்கு. இப்போது இதில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இன்னும் ட்ரையாக வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. மட்டன் பாருங்கள், ஒரு 90% நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் சுவையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஏன் நெய் சேர்க்குறோன்னா, நம்ம மசாலா எல்லாம் ராவாக போட்டோம்ல, அந்த காட்டத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு தாங்க நெய் சேர்க்குறோம். இதை சேர்க்குறனால ஒரு நல்ல ஃப்ளேவரையும் ஒரு ரிச்சான டேஸ்ட்டையும் கண்டிப்பாக கொடுக்குது. இதை ஒரு 10 நிமிஷம் நெய்லேயே மட்டன் நல்லா ட்ரை ஆகுற அளவுக்கு வதக்கி மட்டன் நல்லா சுருங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாம் நல்லா சுருங்கி நல்லா சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் எண்ணெய் சுக்கா பாண்டி கோயில் ஸ்பெஷல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எல்லா வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.